அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1942ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் அடுத்ததாக அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் கண்ணகி என்ற படமாகும். அன்பான சினிமா கொட்டகை நேயர்களுக்கு கண்ணகி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தினை முதலாக சினிமா கொட்டகை வழங்குவதில் பெருமை கொள்கிறது. இந்த திரை விமர்சனம் எந்த மீடியாவிலும் டிவியிலும் வெளிவரவில்லை என்பது முக்கியமான ஒன்றாகும். இந்த கண்ணகி திரைப்படத்தினை ஜூபிடர் பிக்சர்ஸ் சார்பாக எம். சோமசுந்தரம் மற்றும் எம். கந்தசாமி ஆகிய இருவர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். கதை வசனத்தினை வெற்றிப்பட எழுத்தாளர் இளங்கோவன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தை சற்று விவரமாகவே பார்ப்போம். தமிழின் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு சில மாற்றங்களை அன்றைய பார்வையாளர்கள் சமய நம்பிக்கையில் அதிகம் இருந்ததால் பல இடைச்செருகல்களுடன் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இனி கதைக்கு வருவோம். கைலாசத்தில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். அனைவரும் சிவனை பார்த்து பாராட்டுகிறார்கள். அப்போது பார்வதி சிவன் பெரியதா சக்தி பெரியதா என்று கேட்க சிவபெருமான் இரண்டுமே பெரியதுதான் என்று சொல்கிறார். ஆனால் பார்வதியோ சக்திதான் பெரியது என்று சொல்ல விவாதம் சண்டையாக மாறுகிறது. உடனே சிவபெருமான் கோபத்துடன் மதுரை மண்ணில் பூசை செய்யாத துர்கா கோவிலில் நீ வாசம் செய்வாயாக என்று சொல்லி சபித்து மண்ணுலகிற்கு அனுப்புகிறார் பார்வதியை. துர்க்கை சிலையில் புகுந்த பார்வதியை துர்க்கை அம்மனாக போற்றிய அந்த மதுரை மண்ணைச் சேர்ந்த ஒரு எண்ணெய் வியாபாரி இன்று வியாபாரத்திற்கு செல்கிறேன், எனது எண்ணெய் முழுவதும் விற்று தீர்த்து விட்டால் தாயே உனக்கு நெய்யால் தீபம் ஏற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறான். அதேபோல் அனைத்து எண்ணெயையும் விற்றுவிட்டு அன்று மாலையே அந்த கோவிலுக்குள் வந்து நெய் தீபத்தை ஏற்றுகிறான். இதனை அறிந்த பாண்டிய மன்னன் அந்த கோவிலுக்குள் யாரும் செல்லவே கூடாது, அதில் நெய் தீபத்தை ஏற்றிய அந்த பக்தனின் தலையை வெட்டிவிடு என்று சொல்கிறான். அதன்படியே அந்த பக்தனின் தலை வெட்டப்படுகிறது. இதனை அறிந்த துர்க்கை தேவி கோபம் கொண்டு பாண்டிய மன்னனுக்கு பாடம் புகட்ட தலை வெட்டப்பட்ட பக்தனின் மனைவியின் வயிற்றில் கோவலனை பிறக்க வைக்கிறாள். பாண்டிய மன்னன் மனைவியின் வயிற்றில் கண்ணகியை பிறக்க வைக்கிறாள். ஆனால் கண்ணகி குழந்தையாக பிறந்ததும் அவளின் ஜாதகத்தை அறிந்த அரசு ஜோதிடர்கள் மன்னனிடம் இந்த குழந்தை வளர்ந்தால் நமது நாட்டுக்கு அழிவை தரும் என்று சொல்வதால் அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நதியில் அனுப்பி வைத்து விடுகிறார்கள். அந்த குழந்தை ஒரு வசதியான வியாபாரி கையில் கிடைக்கிறது. அவன் கண்ணகி என்று பெயரிட்டு வளர்க்கிறான். கோவலனை வளர்க்கும் குடும்பத்திற்கும் கண்ணகியை வளர்க்கும் குடும்பத்திற்கும் நெருக்கமான நட்பு உண்டாவதால் இளம் வயதிலேயே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதாவது பால வயதில் நடைபெறும் திருமணம். பல ஆண்டுகள் கழித்து வயதுக்கு வந்த கோவலன் கண்ணகி இருவரும் சந்தித்து கொள்கிறார்கள். தங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்துவிட்டது. இனி முதலிரவுதான் பாக்கி. அதற்காக ஒரு நாள் குறிக்கப்படுகிறது. அந்த நாள் அன்று பகலில் ஒரு நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் நடனமாட வருபவள் அந்த நாட்டு அரண்மனையில் வசிக்கும் தாசி இனத்தைச் சேர்ந்த மாதவி என்ற பெண்தான் அங்கு நடனமாட வருகிறாள். ஆடலுடன் பாடலையும் பாடி அசத்திய மாதவி பாடலின் முடிவில் ஒரு மாலையை வீசுகிறாள். அது ஒரு சுயம்வர மாலை, அவளது கணவனை தேர்ந்தெடுக்கும் மாலை. அந்த மாலை கோவலன் கழுத்தில் விழுவதால் கோவலனே தன் கணவன் என்று அங்கு நியாயம் கேட்கிறாள். கோவலன் மறுக்கிறான். ஆனால் அங்கு அவையில் உள்ளவர்கள் மாதவியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்கிறார்கள். பிரச்சனை முற்றுகிறது. மன்னன் வரை பிரச்சனை செல்கிறது. மன்னன் இவர்களை நேரில் விசாரித்து கோவலன் மாதவியை மணந்து கொள்வதுதான் நியாயம், இல்லையேல் தண்டனைக்கு உட்படுவாய் என்று சொன்னதும் மாதவியோடு வாழச் செல்கிறான் கோவலன். இங்கு கண்ணீரில் வாழ்கிறாள் கண்ணகி. காரணம், இளம் வயதில் நடந்த திருமணம். முதல் இரவு நடப்பதாக இருந்த நாளில் இப்படி தனது கணவனை வேறு ஒருவள் பறித்து கொண்டு சென்று விட்டாளே என்று ஏக்கத்தில் துடிக்கிறாள், தவிக்கிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். சில மாதங்களில் மாதவி கர்ப்பமாகிறாள். கோவலன் தனது சொத்துக்களை எல்லாம் மாதவியிடமே இழக்கிறான். அது மட்டுமன்றி சாத்திரி என்னும் மனிதரின் மூலம்
தனது மனைவி கண்ணகியிடம் உள்ள அனைத்து சொத்துக்களையும் வாங்கி வந்து மாதவியிடம் குடித்தனம் நடத்தும் பொழுது அனைத்தையும் இழந்து விடுகிறான். ஓர் நாள் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாடலை பாடும் பொழுது கோவலன் பாடும் பாடலை மாதவி தவறாகவும், மாதவி பாடும் பாடலை கோவலன் தவறாகவும் புரிந்து கொண்டு கோபம் கொண்டு அங்கிருந்து பிரிந்து வந்து விடுகிறான் கோவலன். தன் மனைவி கண்ணகியை தேடி வந்த கோவலன் புதிய வாழ்க்கை தொடர எந்த பொருளாதாரமும் இல்லாமல் தவிக்கிறான். இப்போது கண்ணகி தனது கால் சிலம்பை கலட்டி கொடுத்து இதனை விற்று ஏதேனும் தொழிலை செய்து பிழைக்கலாம் என்று இருவரும் முடிவெடுத்து மதுரை நகருக்கு செல்கிறார்கள். மதுரை வந்த கோவலன் வஞ்சிப்பத்தன் என்னும் பொற்கொள்ளனிடம் தனது மனைவியின் கால் சிலம்பை தருகிறான். அந்த வஞ்சிப்பத்தன் மதுரை மன்னனின் மனைவியின் கால் சிலம்பை திருடியவன் என்பது கோவலனுக்கு தெரியாது. கோவலனிடம் அந்த சிலம்பை வாங்கிய அந்த கொடூரமான பொற்கொள்ளன் மன்னனிடம் சென்று இவன்தான் இந்த சிலம்பை திருடியவன் என்று தவறாக சொல்லிவிடுகிறான். மன்னனும் அதனை விசாரிக்காமல் உடனடியாக கோவலனின் தலையை வெட்டுமாறு ஆணையிடுகிறான். அதன்படியே கோவலனின் தலை வெட்டப்படுகிறது. இதனை அறிந்த கண்ணகி இறந்து போன தன் கணவனின் சடலத்தை பார்த்து கதறி அழுது பொங்கி எழுந்தபடி பாண்டிய நாட்டு மன்னன் அரசவைக்குள் நுழைந்து கோபத்துடன் நீதி கேட்கிறாள். பாண்டிய நாட்டு மன்னனின் மனைவி பயன்படுத்திய கால் கொலுசு முத்துக்களால் செய்யப்பட்டது என்பது அங்கு நிரூபணமாகிறது. கண்ணகியின் சிலம்பு மாணிக்கத்தால் ஆனது என்பதை கண்ணகி உடைத்து நிரூபிக்கிறாள். தான் நீதி தவறிவிட்டேன், எனது தவறான நீதியால் ஒருவனின் உயிர் மாய்க்கப்பட்டுள்ளது, நான் இனி அரசனாக தகுதியில்லை என்று அப்போதே அங்கு உயிரை விடுகிறான் பாண்டிய மன்னன். மன்னன் இறந்த துக்கத்தில் அவனது மனைவியும் மன்னனின் மேல் விழுந்து உயிரை விடுகிறாள். தன் கணவனை கொன்ற இந்த பாண்டிய நாடு அழிந்து போகட்டும், எரிந்து போகட்டும், மண்ணோடு மண்ணாகட்டும் என்று கண்ணகி கண்ணீருடன் கோபம் பொங்க சாபம் விடுகிறாள். மதுரை மாநகர் பற்றி எரிந்து அழிந்து விடுகிறது. தான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டோமே என்று கண்ணீர் பொங்க அழுது கொண்டிருக்கும் கண்ணகியிடம் சிவபெருமான் தோன்றி கண்ணகி உருவத்தை அங்கு சிலையாக்கிவிட்டு கண்ணகியின் உள் இருக்கும் பார்வதியை தன்னுடன் அழைத்து கொண்டு சிவபெருமான் கைலாசத்திற்கு சென்று விடுகிறார். அங்கிருக்கும் கண்ணகி சிலை கோவிலாக மாறுகிறது. மக்கள் அனைவரும் வணங்குகிறார்கள். இதுதான் இந்த திரைப்படத்தின் கதையாகும். கோவலனாக எளிமை நடிப்பின் அரசர் பி.யு. சின்னப்பா அவர்கள் யதார்த்தமாக நடித்துள்ளார். கண்ணகியை புகழும் காதல் நாயகனாகவும், மாதவியுடன் வாழும்போது அவளை தாங்கி நிற்கும் கணவனாகவும், காதல் காட்சியில் மிருதுவான உச்சரிப்புடன் கெஞ்சலையும் கொஞ்சலையும் உடல் மொழியிலும் பேச்சியிலும் மிக அற்புதமாக காதல் உணர்வை வெளிப்படுத்தி நடித்திருக்கிறார் பி.யு. சின்னப்பா அவர்கள். கோவலன் வேடத்திற்கு மிக பொருத்தமான தேர்வாகவே இருக்கின்றார். பி.யு. சின்னப்பா அவர்களின் பாடல்கள் இல்லாமல் அவர் படங்கள் இருந்ததில்லை. கண்ணகி படத்திலும் அவரின் குரல்கள் மிக அற்புதமாக இருந்ததுடன் பாடி நடித்ததில் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை வழங்கியது. பாண்டிய மன்னனால் தனக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதை எண்ணி சிறையில் அழுது துடிக்கும் நடிப்பிலும், தனது மனைவியின் மடியில் கண்ணீருடன் உயிரை விடும் நடிப்பிலும் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிப்பை அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் பி.யு. சின்னப்பா அவர்கள். கண்ணகியாக நடிப்பு தாரகை, உச்சரிப்பின் உச்சம் பி. கண்ணாம்பாள் அவர்கள் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட கண்ணகியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதே உண்மை. இந்த படம் தமிழில் அவருக்கு 3வது படம். இலக்கிய இதிகாசம் சம்பந்தமான படம். உச்சரிப்புகள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மிக அற்புதமாக தமிழை பேசி நடித்திருக்கிறார் பி. கண்ணாம்பாள் அவர்கள். கண்ணகி வேடத்தினை பெரும்பாலும் அன்று மக்கள் மேடை நாடகங்களில்தான் பார்த்தார்கள். முதலாக திரையில் கண்ணகியை பார்த்தது நமது பி. கண்ணாம்பாள் அவர்களை மட்டும்தான். இவர்தான் தமிழில் திரையில் முதலாக தோன்றிய கண்ணகி நடிகை ஆவார். தன்னை நேசிக்கும் தன் கணவன் கோவலன் தன்னை புகழ்ந்து பேசும் பொழுது நாணத்துடன் காதலை வெளிப்படுத்தும் நடிப்பிலும், பிறகு தன் கணவனை இன்னொருவள் கவர்ந்து சென்று விட்டாள் என்பதை அறிந்து கதறி அழும் நடிப்பிலும்
மீண்டும் தன்னுடன் வாழ வந்த கணவனை தனது சிலம்பால் தானே கொன்றுவிட்டேனே என்று பியு சின்னப்பாவின் சடலத்தை பார்த்து கதறி அழும் நடிப்பிலும், பாண்டிய மன்னன் அரசபைக்குள் நுழைந்து அங்கு கோபத்துடன் வாதாடி தன் கணவன் நிரபராதி என்று நிரூபித்து பாண்டிய மன்னன் இறந்ததும் மதுரையை கோபம் பொங்க அழிக்கும் கோபமான உச்சரிப்பு நடிப்பிலும் நிஜ கண்ணகியாய் நம் கண் முன்னால் நிற்கிறார் பி. கண்ணாம்பாள் அவர்கள். சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை திரையில் கண்ட திருப்தியை பி. கண்ணாம்பாள் அவர்கள் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமது நிறைவான நடிப்பில் கண்ணகிக்கான அடையாளத்தை மிக பலமாகவே பதித்து சென்றிருக்கிறார் பி. கண்ணாம்பாள் அவர்கள். அவரின் புகழ் வாழ்க. மாதவியாக எம்.எஸ். சரோஜா அவர்கள் இளமை அழகு கொஞ்சம் எழில் பாவையாகவும் நடனத் தாரகையாகவும் அறிமுகமாகி தனது சுயம்பர மாலையை வீசி அது கோவலன் கழுத்தில் விழுந்ததும் அவரை கணவனாக வேண்டும் என்று கெஞ்சுவதும் பி. சின்னப்பா அவர்கள் மறுக்கவும் அவரிடம் விடாப்பிடியாக கெஞ்சி அவரை கணவராக ஏற்று அழைத்து செல்லும் காட்சியில் கண்ணீரை வரவழைக்கிறது அவரின் அற்புதமான நடிப்பு. பிறகு தனது கணவனாக வாய்த்த கோவலன் வேடத்தில் இருக்கும் பி. சின்னப்பாவிடம் மிக யதார்த்தமாக எளிய நடிப்பை வழங்கியவர் கணவனை நேசிக்கும் நிஜமான மனைவியாகவும் அற்புதமாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நன்றாக ஆடும் நடனத்திறன் அவருக்கு கை கொடுத்திருக்கிறது. தனது பாடலை தவறாக புரிந்து கொண்டு தன்னை விட்டு பிரிந்து செல்லும் கணவன் பியு சின்னப்பாவிடம் கெஞ்சி கதரும் நடிப்பில் குணச்சித்திர நடிகைக்கான முத்திரையை பலமாகவே பதித்திருக்கிறார் எம்.எஸ். சரோஜா அவர்கள். இந்த திரைப்படத்தில் இவருக்கு நடனத்தை சொல்லிக் கொடுத்த நடன இயக்குனரும் திரைப்பட இயக்குனருமான டி.ஆர். ரகுநாத் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இஞ்சி பத்தன் என்னும் வேடத்தில் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் நகையை உருக்கும் தொழிலாளியாக இப்படத்தில் நகைச்சுவை வேடத்தில் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். அவர் அடிக்கடி ஒவ்வொரு படங்களிலும் ஒவ்வொரு பஞ்ச் வசனங்களை பேசுவார். இந்த படத்தில் அவர் பேசும் பஞ்ச் வசனம் என்ன ஆச்சரியம் என்பதாகும். காட்சிக்கு காட்சி அந்த வசனத்தினை கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் அடிக்கடி பேசும் பொழுதெல்லாம் திரையரங்கில் கைத்தட்டல்கள் விழுந்திருக்கின்றன. டி.ஏ. மதுரத்திற்கு பிடித்திருக்கும் பைத்தியத்தை போக்க வைத்தியரை தேடும் ஒரு கும்பல் இவரை வைத்தியர் என்று அழைத்துச் சென்று பைத்தியமான டி.ஏ. மதுரத்திடம் ஒப்படைக்கும் பொழுது அவரிடம் அடி வாங்கி துடிக்கும் காட்சியில் நடித்த இவரின் நடிப்புதான் பின்பு கவுண்டமணி செந்தில் வரை அந்த அடி வாங்கும் நடிப்பு பேசப்பட்டு வருகிறது. பிறகு டி.ஏ. மதுரம் பைத்தியமானது கிருஷ்ண பக்தை என்பதால் கிருஷ்ணராக வேடம் போட்டு அவரிடம் சிக்கி சின்னாபின்னமாகும் ஒவ்வொரு காட்சியும் வயிறு வலிக்க சிரிப்பை வரவழைக்கின்றன. அத்தனை நேர்த்தியான நடிப்பை வழங்கியிருக்கிறார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ண பக்தை பைத்தியக்காரி வேடத்தில் டி.ஏ. மதுரம் அவர்கள் அவருக்கே உரிய இயல்பான நடிப்பை மிக கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். பூலோக ரம்பை திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் பைத்தியக்காரி வேடத்தில் டி.ஏ. மதுரம் அவர்கள் நடித்த படம் இந்த கண்ணகி திரைப்படம்தான். இந்த திரைப்படத்தில் தன்னை விசாரிக்க வரும் அனைத்து ஆண்களையும் அடித்து உதைத்து பானையால் அடித்து நொறுக்கும் காட்சியில் நகைச்சுவையை வாரி வழங்கியிருக்கிறார். கிருஷ்ணன் வேடமிட்டு வந்திருக்கும் கலைவாணரை நிஜ கிருஷ்ணன் என்று டி.ஏ. மதுரம் அவர்கள் பாடாய்ப்படுத்தும் காட்சிகளிலெல்லாம் வயிறு வலிக்கும் அளவிற்கு நகைச்சுவையை வாரி வாரி வழங்கியிருக்கிறார் டி.ஏ. மதுரம் அவர்கள். மிகவும் குறைந்த காட்சிகளில் வந்தாலும் நிறைவான நகைச்சுவையை வழங்கியிருக்கிறார் டி.ஏ. மதுரம் அவர்கள். பாண்டிய மன்னனாக நடித்த டி. பாலசுப்ரமணியம் அவர்களின் நடிப்பும் அற்புதமாக இருக்கிறது. டி.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சாத்திரி என்னும் வேடத்தில் மொட்டை தலையுடன் நடித்திருக்கிறார். டி.ஆர். மதுரத்தை குணமாக்குகிறேன் என்று அவரிடம் சென்று வைத்தியம் செய்வதாக நடிக்கப் போக அவர் பானையை அடித்து உடைத்து இவரை விரட்டிவிடும் காட்சியில் இவரின் அலறல் நடிப்பு நகைச்சுவையை வரவழைக்கிறது. பிறகு கண்ணகியிடம் சென்று கோவலன் வாங்கி வரச் சொன்னதாக ஏமாற்றி பொருட்களை வாங்கி வந்து இயற்கை சக்தியினால் விரட்டப்பட்டு பாதிக்கப்படும் பொழுது கண்ணகியின் தூய்மையான பத்தினித்தன்மையை எண்ணி வணங்கும் காட்சியில் இவரின் வில்லத்தனத்துடன் கூடிய குணச்சித்திர நடிப்பு அற்புதமாயிருக்கிறது. வஞ்சி பத்தன் என்னும் கொடூரமான பொற்கொள்ளனாக நடித்திருக்கும் எம்.ஆர். சுவாமிநாதனின் நடிப்பு சிறந்த வில்லத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்தான் இதில் பி.யு. சின்னப்பாவை தலையை வெட்ட வைக்கிறார்.
அத்தனை கொடூரமான வில்லனாக நடித்திருக்கிறார். மதுரை அழியும் பொழுது இவரும் இறக்கும் பொழுது நமக்கு ஆறுதலாகவே இருக்கிறது. அத்தனை கொடூர வில்லத்தனத்தை வெளிப்படுத்திய எம்.ஆர். சுவாமிநாதன் பாராட்டிற்குரியவர்தான். யு.ஆர். ஜீவரத்னம் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கௌத்தி அடிகள் வேடத்தில் தோன்றியிருக்கிறார். சாந்தமே உருவான முக அமைப்பு, அதன் வடிவான அமைதியான உச்சரிப்பு, தத்துவமே விளங்கும் பேச்சுக்கள், வாழ்க்கையை போதிக்கும் பாடல்கள் என்று மனதில் பதியும் யு.ஆர். ஜீவரத்னம் அவர்கள் கோவலன் கண்ணகிக்கு நல்ல வழிமுறையை சொல்லிவிட்டு விடைபெறும் காட்சியில் மிக நிறைவான நடிப்பை வழங்கியிருக்கிறார் யு.ஆர். ஜீவரத்னம் அவர்கள். பரமசிவனாக நடித்த எஸ்.வி. சகசரநாமம் அவர்களின் நடிப்பும் நடனமும் வியப்பை வரவழைக்கிறது. இவர்களுக்கு துணையாக நடித்த கே.என். குளத்துமணி, கே.என். ராமலிங்கம், வி. ரமணி, எம்.எஸ். ராதாபாய், கே.டி. சக்குபாய் போன்ற நடிகர்களின் நடிப்பும் இந்த திரைப்படத்திற்கு பெரிய பலமாகவே இருக்கின்றது. இசைச்சித்தர் எஸ்.வி. வெங்கட்ராமன் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் அற்புதம். மார்க்கஸ் பாட்லே அவர்களின் தரமான ஒளிப்பதிவும், ஆர்.எஸ். மணி மற்றும் டி.ஆர்.எஸ். ராஜாமணி ஆகியோரின் படத்தொகுப்பும், டி.ஆர். ரகுநாத் அவர்களின் நடனமும் இந்த கண்ணகி படத்தினை தரமான படமாக மாற்றி இருக்கின்றது. 20,000 அடியில் எடுக்கப்பட்ட இந்த கண்ணகி திரைப்படத்தின் அன்றைய பட்ஜெட் 2.5 லட்சம் ஆகும். இன்றைய நாளில் அந்த பணத்தின் மதிப்பீடு 25 கோடிக்கு மேல் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கண்ணகி திரைப்படம் 2/8/1942 அன்று 110 நகரங்களில் திரையிடப்பட்டு 1 கோடி மக்களுக்கு மேல் இந்த திரைப்படத்தை பார்த்திருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த திரைப்படத்தினை பார்த்து இது பகுத்தறிவுக்கு எதிரான படம் என்று திராவிட நாடு பத்திரிகையில் விமர்சித்துள்ளார். எளிய நடிப்பு நாயகன் பி.யு. சின்னப்பா, உச்சரிப்பின் உச்சம் பி. கண்ணாம்பாள், நடன தாரகை எம்.எஸ். சரோஜாவிற்காக இந்த படம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த கண்ணகி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுபோன்ற பழைய படங்களை விரும்பும் முதியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த இணைப்பை எடுத்துச் சொல்லி அவர்களை பார்க்கச் சொல்லுங்கள் என்றும் வேண்டி கேட்டுக்கொண்டு, இனி இதே 1942ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களையும் ஆதரவையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.